வணக்கம் மக்களே. இந்த பதிவுல சைமன் அவர்கள் முட்டு கொடுத்ததையும் அவதூறுகளையும் ஆதாரத்துடன் பார்க்கலாம் வாங்க. விபச்சாரின்னு சொல்லிக்கப்பட்டார், விபச்சாரி மாதிரி பேசுறாங்களேன்னு சொல்லியிருப்பாங்க தானே. விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். நான் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த. அவர் எந்த இடத்துலையும் நீங்க பேசுற மாதிரிலாம் சொல்லவே இல்லை. பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலன்னா எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது மிஸ்டர் சைமன். சமூகத்தை நேசிக்கிற எவனுமே நம்ம பெண் பிள்ளைகள் இப்படி மனநிலையில வளர்றாங்களேன்னு ஒண்ணு வரும். என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். அண்ணன் சைமன் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறையுடன் பேசியதை பார்த்துட்டீங்களா? பார்த்து கத்துக்கோங்க. ஒண்ணு, இந்த இடத்துல பெண்ணை இழிவா பெண்களை இப்படி குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜுங்கிறது உங்க இது பேசுறது ஒரு விபச்சாரி போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. சோ இந்த வார்த்தையை பயன்படுத்த ஸ்டாண்ட்ல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, இதை பின்வாங்க மாட்டீங்க. இதுக்கு எதுக்கு பின்வாங்கணும்? ஏங்க நீங்க விபச்சாரி நாங்க கூப்பிடணும், எதுக்கு பின்வாங்கணும்? விபச்சாரி நாங்க கூப்பிடணும். விபச்சாரின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட வருத்தமே படாம தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வந்து முட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் மிஸ்டர் சைமன். என் தங்கச்சி ஐயா ஸ்டாலினையும் கட்டி பிடிக்கிற மாதிரி படத்தை போட்டு கீழே அவருடைய ரசிகர்களாக எழுதுறாங்க. அப்புறம் ஃபேக் ஐடி உருவாக்கி நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அதெல்லாம் ஆதாரமா கொண்டு வந்து சின்ன புள்ளதனமா பொது வெளியில காட்டுறீங்க. அதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் பாசிபிள் எது வேணா போடுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை எல்லாம் பாருங்க. அஜித்தோட குடும்பத்தை அஜித்த தலைன்னு இருக்கிறேன். சில தருதலைகள் தேவர் படத்தை போறோம், அஜித் குமார் படத்தை போறோம், அயோக்கிய பயிரடா அடிச்சு மண்டையை உடைச்சு விடுவோம், கொலைச்சு விடுவோம். அவன் அவருடைய ரத்தமா உறவா சொந்தமா? அவன் மலையாளி, கோணையதுக்கு நீ கொண்டாடுற. அஜித்தை கேவலமா பேசியது நீங்க தான். இப்போ உங்க ஆதாயத்துக்கு நல்லவங்க மாதிரி பேசுறத நாங்க நம்பிடுவோமா மிஸ்டர் சைமன்? கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க, தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா நம்ம என்டிகேவின் கண்ணியமான பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா? நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், விபச்சார வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ். நான் சொல்றேன், நீ விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது. ஏண்டா இப்ப மோடி 15 லட்சம் ரூபாய் போடலன்னா அவரால் போட முடியாதுங்கிறான். அவர் பொண்டாட்டி விட்டு போகும்போது எங்களுக்கு தெரியும். இந்திய கடலோர காவல்படை குண்டு இல்லைன்னு நாங்க மோடி கிட்ட தான் குண்டு இல்லைன்னு நினைச்சப்ப கடலோர காவல்படையிட்ட குண்டு இல்லைங்கிறான். கருணாநிதி சோனியா மௌனே அப்படி திட்டுங்க. இல்ல ஹெச்ராஜா போடா, ஸ்டாலின் பைத்தியக்காரப்பட போடா ஓபிஎஸ் இப்படித்தான். இத்தனை வருஷமா நீங்க எத்தனை அறிக்கை கொடுத்துருப்பீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு? கொடுக்க முடியாது. ஏன்னா கண்ணியம் எந்த கடையில கிடைக்கும்னு கேட்பீங்க. நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க? எங்க இன்னும் நடிச்சுட்டா இருக்கீங்க. நீங்க திரையில நடிக்கிறது இப்ப தரையில தான் அதிகமா நடிக்கிறீங்க. வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து, மற்ற நேரம் சும்மா சில்லு சில்லுன்னு பேசுவியனா? திரள் நிதி கேட்கும் போது நீ நடிப்பியே ஒரு நடிப்பு. அட அட அட, இதை விடவா விஜய் நடிச்சிட்டாரு. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல போன இடமெல்லாம் செத்துருக்கான். அப்புறம் ஒரு கூட்டத்துக்கோ நிகழ்ச்சிக்கோ போகும்போது அங்கு நடக்கும் இழப்புகள் விபத்து தானே தவிர யாரும் வேணும்னு செய்யறதில்ல. நடந்த இழப்புகள் எப்படி நடந்துச்சுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும். போற போக்கில் அவர் மீது ஏதாவது அவதூற பரப்பி விட்டு போகக்கூடாது மிஸ்டர் சைமன். இப்படி பேசி 150 ஆச்சு, 50, 20 ஆச்சு, அப்புறம் நீங்க மட்டும்தான் இருக்கணும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களே, இவ்வளோ ஆதாரம் இருந்துமே இது மாதிரி பேசுறவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.